இங்க ஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வேலையே மரம் வெட்டுறது தான். இவருக்கு ஒரு அழகான வைஃப். ஒரு நாள் மரம் வெட்டுறதுக்கு அவர் ஃப்ரெண்டு கூட ஹெல்ப்புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட வைஃபை கூட்டின்னு போறாரு. அங்க மரம் வெட்டிட்டு இருக்கப்போ அந்த ரோப் நல்லா டைட்டா இழுக்க சொல்றாரு. அவங்களும் அதை இழுக்கிறாங்களா, ஆனா நடுவுல ஒரு ஸ்டிக் மாட்டிக்குது. இதனால அந்த ரோப் டைட் ஆகாம போயிடுது. அந்த மரமும் எங்க வைஃப் மேல விழுந்தது. இவரும் அவர் வைஃபை எப்படியோ காப்பாத்துறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட வைஃப் கை மாட்டிட்டு ரொம்பவே வழியில துடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. கடைசியில வேற வழி இல்லாம அவங்களோட வைஃப் கையை வெட்டி அவங்கள காப்பாத்திறாங்க. ஆனா கை வெட்டதுல இருந்து அவங்க வைஃப் யாரையும் பாக்குறதில்ல, யார்கிட்டயும் பேசுறது கூட கிடையாது. இவங்க இப்படி கஷ்டப்படுத்த பார்த்த ஜான் ஊரை சுத்தி கொஞ்சம் கடன் வாங்கி இவங்களுக்காக ஒரு புது கோல்டு ஆர்மே செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் நார்மலா ஆயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளே ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து இவங்க இறந்தும் போயிடுறாங்க. இவங்க சாகுறப்ப கூட இந்த கோல்டு ஆர்மே என்ன விட்டு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சாகுறாங்க. அடுத்து கொஞ்ச நாளே நம்ம ஜானுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வருது. இதனால வேற வழி இல்லாம அந்த கோல்டு ஆர்மையும் போய் தோண்டி எடுக்கிறாரா. ஆனா அன்னைக்கு நைட்டே இவரோட வைஃப் வந்து அந்த கோல்டு ஆர்மை எடுத்துட்டு போயிடுறாரு. இவரை கொன்னுட்டு. தங்கன்னா பெண்ணுக்கு மட்டும் இல்ல பேய்களுக்கும் பிடிக்கும் போல.